மலையக மக்களின் வாழ்க்கை இன்றும் போராட்டம் மிக்கதாகவே காணப்படுகின்றது. பல அரசாங்கங்கள் மாறிய போதிலும் தமக்கான விடிவு இன்று வரை ஏற்படவில்லை என மலையக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். போதிய வருமானமின்றியும் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையிலும் மலையக மக்களின் வாழ்க்கை இருள் சூழ்ந்ததாகவே அமைந்துள்ளது. பண்பில பிரதேச சபைக்குட்பட்ட கோமர தினிஸ்கல பகுதியில் உள்ள வைத்தியசாலை கட்டடமே இது. சுமார் 750 குடும்பங்கள் வசிக்கும் இந்த பகுதியில் காணப்படும் ஒரே ஒரு வைத்தியசாலையாக தினிஸ்கல வைத்தியசாலை காணப்படுகின்றது. இருப்பினும் இந்த வைத்தியசாலை கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இயங்காத நிலையிலேயே உள்ளதாக இங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அவசர மருத்துவ தேவைகளுக்கு தினிஸ்கல பகுதியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் வரை செல்ல வேண்டியுள்ளதோடு 1000 ரூபாவிற்கும் மேல் முச்சக்கர வண்டிக்கு செலுத்த வேண்டியுள்ளதாக இப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாளாந்த செலவுக்கே தமக்கான வருமானம் போதாமல் காணப்படுகின்ற நிலையில் இவ்வாறு அவசர மருத்துவ தேவைகளுக்கான செலவுகளுக்கு எங்கு செல்வது என கேள்வி எழுப்புகின்றனர் கோமர தினிஸ்கல தோட்ட பகுதி மக்கள். எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க. கட்டா கடிச்சு மலையில தண்ணி வச்சு இந்த சம்பளத்தை வாங்கி பிள்ளைகளை ஸ்கூல் போடுறதா படிக்க போடுறதுக்கு மிகவும் கண்டிசமா ஆளுக கஷ்டப்படுறது. இந்த சம்பளம் எங்களுக்கு பத்தாது. தங்கிய கிராமம் தான் இது. இதை யாருமே சொல்லிட்டு போவாங்க, ஓட் போடுற நேரம் வருவாங்க, அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு. ஆனா அதுக்கு தர அதை இந்த பக்கத்து கூட வர மாட்டாங்க.